Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்பி கொரியன் சிக்கன் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் லெமன் ஜூஸ், மஞ்சப்பொடி, மசாலா எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவும் அதுக்கு பாதி அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனோட அளவை பொறுத்து நீங்கள் மாவை கூட்டி குறைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். மாவு சிக்கனில் ஒவ்வொரு பீஸ்லேயுமே நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இதுக்கு நம்ம கடைசியில் சாஸ் எல்லாம் சேர்க்கறதுனால இதை முதல்ல நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. எண்ணெய் நல்ல சூடானாக்கில் மிதமான தீயில வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கறியை போயிடும், உள்ள சிக்கன் வேகாது. ஏற்கனவே போன்லெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக வேறு இருக்கும் உங்களுக்கு. அதனால் தீயை மீடியமாக வச்சுட்டே பொரிச்சுக்கோங்க. உள்பக்கம் நல்லா வேகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி குத்தி விட்டு பரட்டிக்கிறேன். ஒரு குச்சி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் உள்ளேயும் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கல, மசாலாலாம் சேர்க்காதனால இந்த மாதிரி இளம் சிவப்பு கலரில் தான் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்தாக்கில் நம்ம எடுத்துடலாம். வெளிப்பக்கம் நம்ம மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பாக தான் இருக்கும். இப்போ எல்லா இடையும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக சிக்கன் நீங்கள் நிறைய பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொரித்து எடுத்த பிறகு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இது தனியாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு ஃப்ளேவருக்கு தான் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லாட்டி பரவாயில்ல, தக்காளியை நல்லா லைட்டாக வேக வச்சு மசிச்சு மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் இதுக்கு ஒரு லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் எல்லாம் சேர்க்கையில் நம்ம குறைஞ்சி தீயில வச்சுக்கலாம். சிக்கனை சேர்க்கையில் நல்ல ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்து இதில் நல்லா டோஸ்ட் பண்ணிடணும். அந்த சாஸ் மசாலா எல்லாமே சிக்கனில் படணும். நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துருந்தாலும் சரி, சிக்கனில் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பண்ணணுன்னா சிக்கன் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், அந்த மொறுமொறுப்பு குறைஞ்சி போயிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நம்ம ஏற்கனவே சிக்கன் நல்ல சூடாக இருக்கா, நம்ம எள்ளு சேர்த்தோடனே அதுலேயே பொரிஞ்சு நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். கொரியன் சிக்கனில் இந்த வெள்ளை எள்ளு சேர்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிறிஸ்பி கொரியன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.